ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு படம் பார்க்கறதுக்காக தான் மெஜஸ்டிக்கில் இருக்கிற ஏஎம்பி தேட்டருக்கு வந்து போயிட்டுருக்கோம். எனக்கு பர்சனலாக ஃபுல் ஷோவாக பார்க்கறத விட, அதாவது ஹவுஸ் ஃபுல் ஷோ பார்க்கறத விட இந்த காலியாக இருக்கிற தேட்டரில் பார்க்கறது எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நூன் ஷோ நான் புக் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து ஷோ இருக்கா 12 o'clockன்னு, ஏன்னா யாருமே இல்லைனா ஒரு சில டைமில் ஷோ வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதான் கருப்பு படம் பார்த்துட்டு வந்தேன். கருப்பு படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட என்ன சொல்றது, ஒரு பர்சனலாக இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறந்து ஒரு கொஞ்சம் என்கேஜ் பண்ற படமா இது இருந்தது. படம் வந்து ஒரு பக்கா தியேட்டர் எலிமெண்ட் படம். சூர்யா சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. அதோட செகண்ட் ஹீரோ மியூசிக் டைரக்டர் தான் சாயா பேன்கர், சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு. காட் மோட் சாங்கோட அந்த பிளேஸ்மெண்ட் ஆன இடம், சவுண்டு, பேக்ரவுண்ட் டான்ஸ், சூர்யா சார் டான்ஸ், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வந்து பொண்ணும் அப்பாவும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரிஜினலாவே நடந்ததா, ரிவைவ் பண்றாரா, அந்த பொண்ணை ரிவைவ் பண்றாரா இல்ல அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க, இவங்க கண்ணுக்கு மட்டும் ஹாலுசினேஷன் காமிச்சாங்களா அப்படின்றதுதான் தெரியல. அந்த விஷயத்த மட்டும் அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நிறைய ஆக்டர்ஸ் வந்து சும்மா வேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய சீன் எடுத்து அதை வந்து நிறைய டெலிட் பண்ணியிருக்காங்க கிறிஸ்பாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த கிறிஸ்பான மெட்டீரியல் வந்து தியேட்டர் எலிமெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் இதே மெட்டீரியல் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஓடிடியில் கொடுத்தீங்க அப்படின்னா குழக்க போகிறாங்க. பண்ணது எல்லாத்தையுமே எக்ஸ்டர்னல் கட்டாக போட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது உன்னோட வேண்டுகோளாக கூட வச்சுக்கலாம். படம் வந்து நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக அந்த டிவைன் ஃபீலிங் இருக்கிற ஒரு படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அந்த மியூசிக்கோட அந்த படத்தோட கிளைமேக்ஸையும் அந்த இன்டர்வல் சீன்ஸில் அந்த பிஜிஎம்லாம் கேட்குறப்போ உடம்புலாம் செலுத்துது. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. நான் பார்த்தது வந்து டால்பி சினிமாவில் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டால்பி சினிமா பற்றிய தேட்டர் ரிவ்யூ வந்து ஃபுல் வீடியோ என்னோட சேனலில் வரும். நான் வந்து ஒரு 200 rupees கொடுத்து டிசப்பாயின்மெண்ட் ஆன படத்தையும் பார்த்துருக்கேன். ஒரு 450 rupees கொடுத்து சாட்டிஸ்ஃபை ஆன படத்தை இப்போ தான் நான் பார்க்குறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை. See you.